ஓட்ட முடியுமா? சரி, அதனால உங்க மானை பத்தி கொஞ்சம் உங்களோட மானுடைய பெருமையை கொஞ்சம் சொல்லுங்க. மானின் பெருமையை சொல்லணுமா? மலைராஜன் பெற்ற மகளே, என் மதிப்பிற்குரியவளே வள்ளி வா திலகவதி. என்னது திலகவதி? எத்தனை பணம் நாடி விரைந்தோடி வந்தேனே, என் மானமா பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. எம்மான் வள்ளி, எம்மான் வள்ளி, கலைஞர்கள் கொண்டாடும் கலைமானமா, காண்பவர் உள்ளத்தில் வருமானமா. கவிஞர்கள் கொண்டாடும் கலைமானமா, காண்பவர் உள்ளத்தில் வருமானமா. உன்னை பிடிக்க ஓடோடி வந்தேனம்மா, உன்னை பிடிக்க ஓடோடி வந்தேனம்மா. இன்முகம் காட்டி சந்தரிப்பாயோ, அழகானமா அறிவானமா, அழகானமா அறிவானமா. தேவர்கள் கண்டாலே வானை தேடுமா, என்னுடைய மான் தேவர்கள் ஒவ்வொரும் கண்டாலே கையெடுத்து படுக்கக்கூடிய தன்மையுடையது. அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் உரிய என்னுடைய மான் எப்படிப்பட்டது தெரியுமா? தேவர்கள் கண்டாலே வானை தேடுமா, தேனினும் இனிதான தெய்வீகமா. தேவர்கள் கண்டாலே வானை தேடுமா, தேனினும் இனிதான தெய்வீகமா. உன்னை கொண்டு செல்ல நான் வந்தேனம்மா, உன்னை கொண்டு செல்ல நான் வந்தேனம்மா. கனிவுடன் சம்மதம் தருவாயோ, அழகானமா அறிவானமா, அழகானமா அறிவானமா, அழகானமா அறிவான மான். வெள்ளிமலை வேடனையா, விவரமான அழுதையா. வெள்ளிமலை வேடனையா, விவரமான அழுதையா. வெள்ளிமலை வேடனையா, வெள்ளிமலை வேடனையா, விவரமான அழுதையா. கவனனா கையில் கொண்டு, கவனனா கையில் கொண்டு, கவனனா கையில் கொண்டு, காவல் செய்ய காட்டுக்குள்ள காணாத மானபத்தி, காணாத மானபத்தி. வீணாக பேசலாமா? தேடி வந்த மானதானே, தேடி வந்த மானதானே, தேடி வந்த மானதானே. இப்ப வேற பக்கம் போயிருக்கா. சென்றமான இங்கே சொல்லி, சென்றமான இங்கே சொல்லி, கண்டபடி பேசலாமா? வெள்ளிமலை வேடனையா, விவரமான ஆனதையா. விவரமா பேசுறிய, விவகாரமாவும் பேசுறிய. என்னை எம்பிட்டோ கேள்வி கேட்டிய, நான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில சொன்னாதானே அப்ப நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், நீங்க நேரம் ஆயிடுச்சு. அடடா, அதனால என்னை மட்டும் சும்மாவா விட்டிய? என்னை மட்டும் என்ன சும்மா விட்டிய? சொல்லுங்க. எங்க அண்ணன் ஒரு பிறந்த ஊருன்னு கூட பார்க்காம ஒரு வீடு உடன்பிறப்பா நினைக்கிற மாயகுல மாதவண்ணனே எப்படி அடுத்த மடையில பாட மாட்டேன்னு எப்படி சொல்றிய அப்படின்னு அவரே நேற்று கேள்வி விட்டாரு. உண்மையிலே கடவுளுக்கு உண்மையா நான் அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன். அடுத்த மேடையில் எப்படி பாட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இவர் எங்கே 64 கலையும் சொல்ல போறாரு. அப்படியே மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் சொல்றது சிரமம். சரி அப்படின்னு நான் அந்த சிந்தனையில படக்குன்னு சொல்லிவிட்டேன். ஆனா அந்த தெய்வம் என்ன சாமி, காளியத்தா மேல சத்தியமா சரி அடுத்த வார்த்தை நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சாதாரண தெய்வங்கள் நினைச்சு அண்ணன் கேட்ட உடனே அந்த பதில் எனக்கு நான் வணங்குற முருகனும் ஆத்தா காளியாத்தாவும் அந்த சிந்தனை எனக்கு உடனடியாக
கொடுத்தது. உண்மையிலே நான் யோசிச்சு வைக்கவே இல்லை. எதுக்குடா மன்னிப்பு கேட்குறேன்? நான் தான் 64 வயசுல நாடகத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா அந்த மாடு அந்த அடுத்த மேடையில பாட மாட்டேன். 64 வயசுல நாடகத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் அந்த மேடையில பாட மாட்டேன். அடுத்த மேடை. புரியுது? அதனால என்ன கேள்வி கேட்க போறீங்க? பேசுறீங்க, விவகாரமா பேசுறீங்க. ஆனா நான் கேக்குற கேள்விக்கு ஒரு பதில சொல்லிட்டு நான் விவரமா பேசுறேன். பெரிய பதில சொல்லிட்டு என்னோட மான ஒப்படைச்சிருங்க. நீங்க காலதாமதம் காரியத்துக்கு கேடுஞ்சிருவாங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொன்னேன்ல. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்ன கேள்வி? இதிகாசமாகிய ஆமா ராமாயணத்தை, ராமாயணம் எத்தனை காண்டம்? ராமாயணம் 7 காண்டம். 7 காண்டம். 7 காண்டம் எனும் விரிவான அந்த இதிகாசத்தை 2 வரியில ஒருத்தன் சுருக்கி சொன்னா அவன் யாருன்னு சொல்லிவிட்டு என் மான கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. பெரிய விஷயம் இருக்கு. இடிய பச்சிக்கலா இருக்கு. அதானே 2 வரியில சுருக்கி சொல்லிட்டு போயிட்டாரு 8 காண்டத்தை. 2 வரியில எப்படியா சொல்றது? ராமாயணத்தை பதில சொல்லுங்க. ராமாயணத்தை 2 வரியில சொல்ல முடியுமா? 64 கதை வந்து படிச்சிட்டு வந்து சொல்றேன். மொத்தம் 7 காண்டா. சரி, 7 காண்டத்தை 2 வரியில எப்படி சொல்றது? சொல்லிருக்காங்கல்ல. தெரியாதுன்னு சொன்ன வேடுவர்கிட்ட இப்படி புடுங்கி வாங்குனீங்கல்ல 64 கதைய. அப்ப அப்படித்தானே இதுவும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க. அதுல 2 விஷயம் இருக்கு. அதுவா இதுவா? எதுவா? எதையாச்சும் சொல்லுங்க. இதுவா? யோசிக்கிறேன். சரி, யோசிங்க. சரி, உங்க மானுக்குண்டான அடையாளத்தை சொல்லுங்க. சொல்றேன். மானுக்குண்டான அடையாளத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்த மான மறைச்சு வச்சுக்கிட்டு பேசுறீங்க. இது நல்லா இல்ல. திசை திருப்பி பேசுறீங்க, மான மறைச்சு பேசுறீங்க. இது வரைக்கும் என்னோட மானுக்குண்டான வார்த்தையும் பதில் நீங்க சொல்லவே இல்லை. சம்பந்தமனாத கேள்விகளா நீங்க முன்வைக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நாக்கால் தலைவன் 40 கால் தலைவனை கொன்றான் அப்படின்னு. சரி சொல்லுவாங்க. சரி, அது ஒரு பதிலாக இருந்தாலும் கூட சரி, உண்மையான பதில் அதுக்கு என்னன்னா, சரி, கடுந்தேர் ராமன் உடன் புனர் சீதையை வடிவாள் அரக்கன் பவ்விய ஞான்று. அருமை அருமை அருமை. கடுந்தேர் ராமன் உடன் புனர் சீதையை சரி வடிவாள் அரக்கன் பவ்விய ஞான்று. அழகு அழகு அழகு. சரியா? சரி, நன்றி நன்றி நன்றி. அருமையா பதில் சொல்லிட்டீங்க. உண்மையிலே சொல்றேன், மனதளவுல சொல்றேன். உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம், உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது, அந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய நாடகத்தை பார்த்தோம்னு நீங்கள் சொன்னீங்க. நான் ஒருத்தருடைய நாடகத்தை உட்கார்ந்து, ஒரு ராஜ நடிகருடைய நாடகத்தை உட்கார்ந்து பார்த்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது. அப்போ அவர் வந்து இப்படித்தான், இவ்வளோ உயரத்தில், இந்த அமைப்பில் இப்படித்தான் இருந்தார். இந்த தோற்றத்தில் தான் இருந்தார். அவர் தான் நாடக கலை உலக ஜாம்பவான் ஸ்ரீதேவன் அவர்கள். அந்த அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தைய என் வாத்தியார் பாடம் போடுற அன்னைக்கே சொன்னாரு. மகா நடிகன் ஸ்ரீதேவனோட தோரணையில் நீ இருக்க, நீ நல்லா வந்துருவ அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தையை நீங்க நிறைவு காணிக்க கொடுக்கும்போது நீங்க சொல்றீங்களே, உண்மையிலே மனதில் தோன்றினதை உடனே சொல்லிடுவேன். அது என்னுடைய குணம். சொன்னாலும் சொல்லட்டினால ஸ்ரீதேவன் அண்ணனோட அந்த பின்புலத்தை தான் நான் பின்பற்றி பாடம் படிச்சேன். அந்த பேச்சு என்னுடைய தோரணையும் அண்ணன் அவர்களுக்கு புகழ் சேரட்டும் அப்படிதான் இருக்கு. அதனால இந்த கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தோடும், உங்களுடைய ஆசிரியர் கிங் ஸ்டார் KN ரவிபிரசாத் அவருடைய ஆசீர்வாதத்திலும் பேரும் புகழும் பெற்று இந்த கலை உலகத்தில் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் வாழ்க வாழ்க என்று மனதளவில் வாழ்த்தி மானு கொண்டான அடையாளத்தை கூறலாம். காயாத 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 கானகத்தீரும் காயாத கானகத்தீ நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாதமான் புல் மேயாதமான் மேயாதமான் புள்ளி மேய்வாதமான்
தலபங்கரகன் சுழன்று வந்து மேயாதமா பாவும் தினிமாவும் தின்பதினால் ஒரு புள்ளொரு போதும் மேயாதமா தாவி தாவி தினம் ஒரு குணமது மேய தெரியாமானது குணமது மேயாதமா காண குறவாய் கண்மணி எனவள காண குயிலின் நிகர் குரல் உடையது மேயாதமா சாயாத சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மகான் மானே பாயாத மானே பால்வர கண்டதுண்டோ ஒரு மாம்பர கண்டதுண்டோ பொன் போல நன்மேனி ஒன்றோன்ற நன்மேனி கொள்ள செய்த பூமிதான் பால்வர கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ ஏங்க சொல்லுங்க 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 மானுக்கு அடையாளம் சொல்ல சொன்னா எதுக்கு நீங்க அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்க? வள்ளி ஆ? இன்னுமா புரியல புரியலையே. இன்னுமா தெரியல நீ கண்ணுலயே பல வண்டியை கவுத்துருவ. இவ்வளவு நேரம் வர்ணிச்சு வள்ளி கண்ணு நல்ல அமைப்பா இருக்கு. நீ தானே தேடி வந்தேன் வள்ளி நான் என்னை- தேடி வந்தது என்னவோ உன்னை என்னைய தான் என்னைய உன்னை மட்டும்தான் என்னைய விரும்புறீங்களா? உன்னைத்தான் இதுக்கு முன்னாடி யாரையாவது விரும்பி இருக்கீங்களா? அது விடுங்க அதை விடுங்க. உளறல் ஏற்படுகிறது. அது அந்த சத்தியன வாய்ஸ் அதை விடுங்க. அது ஏண்டா தெரியலையே அத நான் தாரியலையே ஒரு மோகம் ஒரு தாகம் அது இந்நேரம் உண்டானது. முக்குத்தி பூமேலே காத்து காத்து பேசினமா காத்து பேசையிலே தேடி உள்ளூர ஊரதுமா அது ஏண்டா தெரியலையே அதை நான் தாரியலையே. ஒரு மோகம் ஒரு தாகம் அது இந்நேரம் உண்டானது. தன்னாலே தானானே தானே தன்னாலே தானானே தன்னாலே தானானே தானே தானே. ஆத்தி ஓப்பனிங்க இப்படி இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. நான் வந்து இது வண்டியை விட்டு இறங்குனதுலேருந்து என்னுடைய இந்த தம்பிக்கு விட எங்கள் மதனியார் வந்து அவ்வளவு வேலைகள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க முகத்தில் மகாலட்சுமி குடியிருக்கா. இனிமேல் என்னுடைய அன்பு சகோதரர் சத்தியகீர்த்திக்கு வாழ்க்கையில் உயர்வு தான். அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய மனைவியார். அவர் செய்த பணிவிடைகள் அதெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருந்தேன் எல்லாமே. இப்போ என் குழுந்தனர் அன்பு குழுந்தனர் ரவி பிரசாத் அவர்கள் இருக்காங்களே, அவங்கள கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி காரில் அவர் இருந்து உட்கார்ந்துருக்காரு. எப்படி? என் தங்கச்சி லட்சுமி அடச்சகத்தோடு இருக்கிறனால தான். அறுவாலை போடவா? புரியுதா? அதுதான் உண்மை. ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் தான் இருக்கிறாள் என்பதற்கு குருநாதரே எடுத்துக்காட்டாக இருக்கும் பொழுது சிஷ்ய பிள்ளைன்னு அதில் கொஞ்சம் விட்டுட்டா போயிடுவார். அதில் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்க. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான். எல்லாரையும் சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் எனக்கு திருப்தி ஏற்படாது. எங்கள் அண்ணன் சக்திராஜா வாழ்க்கை மறக்க முடியாது. அவரை பற்றி பேசவே எனக்கு பேசினா அழுதுருவேன். அதுக்காக பேச முடியலனால இதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறேன். எங்கள் அண்ணன் வீட்டில் எப்போவுமே நான் ஒரு நாள் வந்து தங்கி, அண்ணன் நாடகம் தான் பக்கத்தில் சோழி அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து தங்கச்சி இங்கேயே தங்கிக்கிட்டு சாப்பிட்டு இங்கே போகலான்டா அப்படின்ட்டாங்க அண்ணன். அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணன் அண்ணியார் வந்து
இல்லை நல்ல நண்டு மீன் என்னென்ன இது கடலில் கிடக்க அவ்வளோயும் அள்ளிக்கிட்டு வந்துருச்சு அண்ணன் சக்திராஜ் அண்ணன். அதை பூரா சலிக்காமல் சமைச்சு எங்களுக்கெல்லாம் பரிமாறி உணவு போட்ட அந்த அன்னபூரணி எங்கள் அன்னியாரைக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அதனால் அப்போ சாப்பிட்டது இப்போ நாங்கள் வருவோம், எல்லாரும் வருவோம் வீட்டுக்கு. எல்லாம் ஓரளவு தயாராக இருக்கணும். நாத்தனாரை பற்றி தெரியும். அதனால் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான், வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. சொல்லிக்க வரிசங்கம் நின்றாமே ஒலி இசைக்க. மத்தள மேளம் புற சொல்லிக்க வரிசங்கம் நின்றாமே ஒலி இசைக்க. கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன், அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தாய். செவ்வேல் என நீ உயிர் கொண்டாய், சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய். கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய், இரு கல்வேல் கொண்டு நீ எடை வென்றாய். வெற்றிவேல் முருகனுக்கு, பாலதண்டாயுதபாணிக்கு, பாலசுப்பிரமணியருக்கு ரோகரா ரோகரா ரோகரா. வள்ளி, உன்னை ஆட்கொள்ளவே வெள்ளனாகிய நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கி விட்டது. ஆகையாலே நமது திருமணம் இப்பொழுதே இனிதே நடைபெற வேண்டும். ஏதேனும் வர வேண்டுமா கேள்? சுவாமி, வேடனாக வந்து மிரட்டியது தாங்களா? அப்பொழுது மிரட்டலாம். வேலனாக வந்தால் என்ன வர வேண்டும்? அப்படி கொஞ்சம் கீழே இறங்கிடணும். எங்க சுவாமி, எமக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? இப்படி பேசினா காதல் வராது, கடுப்பு தான் வரும். என்ன வர வேண்டும் வள்ளி? உனக்கு என்ன வர வேண்டும் சொல், தருகிறேன். அப்படியா? கேட்கும் வரத்தை தருகிறேன், கேட்காத வரத்தையும் தருகிறேன். அப்புறம் என்ன? சரி, உலக மக்கள் எல்லாம் பள்ளி தெய்வ யானை சமேத அந்த குசும்பு இருக்கும்ல, உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். நீ கேட்ட வரத்தை யாம் அளித்தோம். அதோடு மட்டுமின்றி உன்னாட்டு ஜனங்களாகிய இந்த முகில்தக முத்தமிழக கிராமத்தார்களும் மற்றும் நாடக கலா ரசிக பெருமக்களும் சுட்டு வட்டார பெருமக்களும் எந்த நோய் நொடியும் இன்றி 16 செல்வங்களாகிய அழகு, அறிவு, அரிதானியம், அரியாதனம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், பொன், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புதிதாம் பெருமை எனும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நான் வரமளிக்கிறேன். அதோடு மட்டுமின்றி நீ கேட்டபடியே தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தாரத்தில் முதல் தாரம் வேண்டும் என்று நீ கேட்டபடியே இன்று முதல் பக்தவடிகள் அனைவரும் தெய்வானை வென்று என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்றே அழைப்பார்களே. விளங்கட்டும் கட்டி மேளம். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யும், நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யும், ஒரு செழிக்க வேணும் ஞான தங்கம் உடனே வாழ வேணும். வட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும், வட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும், வட்டி பெருக வேணும் ஞானத்துக்கே உடனே வாழ வேணும். பவமாவே சுடன கட்டி பாராரு விரிதம் உடனே தீரா ரூபம் உடனே நித்திய ராஜாரி ராஜமுலகன் தீரா ரூபம் உலகில் சங்கரதாசாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. கைலாசநாதருக்கு தேவிக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஸ்ரீராம ஜெயா மகாதேவா. இதுவரை
எங்கள் நாடகத்தை வாங்கத்தா வெளில ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கத்தா. இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைந்து கத்த ரசித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த துணைத்துறை சேர்ந்த திரு கணபதி ஒளிபெருக்கி நேயத்தர் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறை அமைத்த முகில்தகம் கிராமத்தார்களுக்கும் இளைஞர் மன்றத்தார் அத்தனை உலங்களுக்கும் முத்தமிழ் நகர் இளையநிலா எங்க வருது அண்ணி வரீங்க? இங்க வருங்க, தூங்கிட்டீங்களா? சரி, போதையில தூங்குனா நான் என்ன பண்றது? இருக்கட்டேன், சரி பேசாம இரு. ஆமா, அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு மீண்டும் உங்களிடம் இருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம்.